உலகத்தார் உண்டு என்பதை இல் என்பான், வையத்து அழகையா வைக்கப்படும். வள்ளுவர் 850வது குறள்ல புல்லறிவாண்மை, அறிவுடைமை 43 எழுதினார். இது புல்லறிவாண்மை இங்க 85 கொண்டாடுறார். அப்ப இந்த இடத்துல அறிவற்ற தன்மை. உலகத்தார் என்றால் சான்றோர்கள். இவங்கெல்லாம் ஒண்ணு சரி, வலது பக்கம் போங்க அப்படின்னு எல்லா சான்றோரும் ஏத்து சொல்றது ஒண்ணு. இல்ல நான் இடது பக்கம்தான் போவேன், நீ சொல்லிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இவன் ஒரு புதுசா போவான். உலகத்தார் உண்டு என்பதை இல்லு என்பான், இல்லன்பான். இவனை நல்லவங்க எல்லாம் எப்படி வைப்பாங்கன்னா, வையத்து அழகையா என்று, அழகை என்றால் பேய் என்று ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா, வேண்டத்தகாதவன் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அப்ப இவனை ஒரு விளக்கக்கூடிய மனிதனாக இந்த சான்றோர் பார்ப்பார்கள். உலகம் பார்க்கும். அவன் உலகத்தால் ஏற்கப்பட மாட்டான், மாறாக உலகத்தார் அவனை ஏதோ பாதிக்கப்பட்டவனை போல பார்ப்பார்கள். ஏனென்றால் இயந்து வாழக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்காது, புரிந்து கொள்ளும் உணர்வு இருக்காது. இகழுணர்வுடன் வாழக்கூடிய அவன் உலகத்தாரால் சான்றோரால் இகழப்படுவான் என்ற செய்தியைத்தான் இந்த புல்லறிவாண்மை நமக்கு போதிக்கிறது.